2000 ஆண்டுகளுக்கு முன் உலகத்தையே வென்றெடுத்த மாவீரன் அலெக்சாண்டர் ஆசிய நாடுகள் அனைத்தையும் வென்றெடுத்து அங்குள்ள அரிய பொக்கிஷங்களை எல்லாம் வாரி சுருட்டி கொண்டு உறவுகளோடும் மக்களோடும் ஆனந்தமாய் வாழலாம் என்று நாடு திரும்பிய போது ஆண்டவனின் தீர்ப்பு வேறாக இருந்தது. மாசிடோனியா நாட்டின் மன்னர் பிலிப்புக்கு 6 மனைவிகளில் 4வது மனைவிக்கு பிறந்தவர் தான் மாவீரன் அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் குழந்தையாக இருந்தபோது கிரேக்க நாட்டு மன்னர்களின் வீர கதைகளை சொல்லி சொல்லி வளர்த்தார் அவரது தாய். மன்னர் பிலிப்புக்கு உலக நாடுகள் அனைத்தையும் வெல்ல வேண்டும் என்பது ஆசை. அதை நிறைவேற்றுவதாக சபதம் எடுத்தவர் மகன் அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் குரு அரிஸ்டாட்டிடம் பயிற்சி பெற்றவர். குரு அரிஸ்டாட்டிடம் அனைத்து விதமான கலைகளையும் கற்றறிந்தார். கல்வி, வீரம், பக்தி, மருத்துவம் என்று அனைத்து விதமான கலைகளையும் கற்றறிந்தார் அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் தனது 13வது வயதில் மாபெரும் முரட்டு குதிரை அடக்கி தனக்கு சொந்தமாக்கினார். தனது 16வது வயதில் தனது முரட்டு குதிரையில் முதல் போருக்கு சென்றார். மேடி நாடு துவம்சமானது. முதலில் கைப்பற்ற நாட்டுக்கு அலெக்சாண்டர் நகரம் என்று பெயர் சூட்டப்பட்டது. தனது 20வது வயதில் மாசிடோனியா நாட்டின் பேரரசராக முடிசூட்டப்பட்டார் அலெக்சாண்டர். இளம் வயதிலே அரசராகிவிட்டதால் தனது திறமையை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக திபு நாட்டின் மீது போர் தொடுத்தார். அலெக்சாண்டரின் வாழ்வீச்சு பயங்கரமாக இருந்தது. கண்ணில் பட்டவர்கள் தலையெல்லாம் வெட்டப்பட்டது. அந்த நாட்டில் ரத்த ஆறு ஓடியது. வெற்றி பெற்ற நாட்டிலிருந்து பொன் பொருள் அனைத்தையும் அள்ளி சென்றார்கள். அடுத்த நாடு என்று கிரேக்க முழுவதும் வென்றெடுத்தார் அலெக்சாண்டர். அலெக்சாண்டரின் ஒரே நோக்கம் இந்திய தேசத்தை வெல்ல வேண்டும் என்பது. இந்திய தேசத்தை வெல்ல வேண்டும் என்றால் பாரசீகம் வழியாக தான் செல்ல வேண்டும். பாரசீகம் மிகப்பெரிய நாடு. பாரசீகத்தை வென்றுவிட்டால் ஆசிய நாடுகள் அனைத்தும் தொடை நடுங்கும் என்று எண்ணினார் அலெக்சாண்டர். அதற்காக தனது வீரர்களுக்கு எதிரிகளின் தலையை வெட்ட சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. பாரசீகம் பறந்து விரிந்த பூமி. 200 ஆண்டுகளாக தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பூமி அது. அதை போர் தொடுக்க சென்றார் அலெக்சாண்டர். 334ஆம் ஆண்டு 48,000 வீரர்கள், 6,000 குதிரைப்படைகள், 120 கப்பல், 35,000 படை வீரர்களோடு உலகத்தையே வெல்ல புதிய பரவசத்தோடு புறப்பட்டார் அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் படையெடுத்து வருவதை கேள்விப்பட்ட பாரசீக மன்னர் அலெக்சாண்டரின் தலையை வெட்டி நமது பூமியில் புதைக்க வேண்டும் என்றார். ஏனென்றால் அலெக்சாண்டரின் படையை விட பாரசீகம் படை 12 மடங்கு பலம் வாய்ந்தது. போர் ஆரம்பமானது. மாசிடோனியா ஒரு வீரருக்கு 10 பாரசீக வீரர்கள் சமம். கண்ணில் பட்டவர்கள் தலையெல்லாம் வெட்டப்பட்டது. லட்சக்கணக்கான வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். எங்கு பார்த்தாலும் பாரசீகம் சிதறி கிடந்தது. கடுமையான போராட்டத்துக்கு பிறகு அலெக்சாண்டருக்கு அடிமையானது பாரசீகம். எண்ணற்ற நாடுகளை வென்று இந்தியாவை நோக்கி பல மலை நாடுகளை வென்று எடுத்து முன்னோக்கி சென்றார் அலெக்சாண்டர். வழியில் ஜீலம் நாடு. ஜீலம் அரசர் வீரத்துக்கு துணை போனவர். யானைப்படை, தேர்ப்படை அனைத்தையும் துவம்சம் செய்து முன்னேறி சென்றார் அலெக்சாண்டர். சொந்த நாட்டை விட்டு போருக்கு புறப்பட்டு 11 ஆண்டுகள் ஆகிவிட்டது. வீரர்கள் தனது உறவுகளை விட்டு 11 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று கவலைப்பட இந்திய எல்லை வரை வந்து வீரர்களுக்காக திரும்பி செல்ல முடிவெடுத்தார் அலெக்சாண்டர். 11 ஆண்டுகளுக்கு பிறகு தனது உறவுகளை சந்திக்க போகும் ஆனந்தத்தில் ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் அலெக்சாண்டருக்கு விஷக்காய்ச்சல் தோற்றிக் கொண்டது. பல நாட்கள் மயக்க நிலையிலே இருந்தார். எந்த மருத்துவத்தாலும் குணப்படுத்த முடியவில்லை. திடீரென்று கண்முழித்த போது தாயும் மனைவியும் அருகில் இருந்தார்கள். தனது காலம் முடிவு செய்யப்பட்டது என்பதை புரிந்து கொண்ட அலெக்சாண்டர் தனது உறவுகளிடம் 3 நிபந்தனைகளை நிறைவேற்ற சொன்னார். 1, எனது சவப்பெட்டியை எனக்கு வைத்தியம் பார்த்த மருத்துவர்கள் தான் சுமக்க வேண்டும் என்றார். ஏனென்றால் ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு மரணத்தை தழுவும் போது எந்த மருத்துவத்தாலும் காப்பாற்ற முடியாது என்பதை உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். 2வது, உலகத்தையே வென்றெடுத்து நான் சேர்த்த செல்வங்கள் அனைத்தையும் எனது சவப்பெட்டி போகும் வழியில் புதைக்க வேண்டும் என்றார். ஏனென்றால் ஒரு மனிதன் எவ்வளவுதான் சொத்து சேர்த்தாலும் கடைசியில் அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3வதாக, எனது சவப்பெட்டியில் எனது உடலை வைக்கும் போது எனது 2 கைகளும் வெளியே தெரியும்படி வைக்க வேண்டும் என்றார். ஏனென்றால் உலகத்தையே வென்றெடுத்த அலெக்சாண்டர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது வெறுங்கையோடு போனார் என்று உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனது கல்லறையில் வெறுங்கையோடு வந்த அலெக்சாண்டர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது வெறுங்கையோடு போனார் என்று எழுத வேண்டும் என்று. இந்த மாவீரனின் இறுதிச் சடங்கு 2 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றது. உலகத்திலே 2 ஆண்டுகள் தொடர்ந்து இறுதிச் சடங்கு நடந்த ஒரே மன்னன் அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் இறந்து 2500 ஆண்டு ஆன பிறகும் அவரோட பேரும் புகழும் நிலைத்து நிற்க காரணம், எண்ணற்ற போர்கள் செய்தாலும் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தாலும் பெண்களின் மானங்காத்த வீரன் அவர். பெண்கள் மானத்துக்கு பங்கம் விளைக்கும் யாராயிருந்தாலும் மரண தண்டனை வழங்குவார். எதிரி ஒரு சிறந்த வீரனாக இருந்த அவரை மதிப்பதும், அரசர்கள் போரில் கொல்லப்பட்டால் அவர்களுக்கு மரியாதை செய்வதும் தான் பேரும் புகழும் தேடி வந்தது அலெக்சாண்டருக்கு. தனது 20வது வயதில் மன்னராக மகுடம் சூட்டப்பட்டு 11 ஆண்டுகள் தொடர்ந்து போர் செய்து வெற்றிகளை மட்டுமே பெற்றவர் மாவீரர் அலெக்சாண்டர்.